ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே அவுட்டிங் vlog தாங்க. மதிய வேலையை முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. சரி, எங்கேயாவது வெளியே போகலாமேன்னு தோணுச்சுங்க. எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சு பிளான் பண்ணி கிளம்புறதுக்குள்ளே மணி 5:30 ஆயிடுச்சு. இந்த டெஸ்டினேஷன் தான் போகிறோன்னு எந்த ஒரு பிளானும் இல்லைங்க. சும்மா ஒரு ரவுண்டு ஈசிஆர் ரோட்டில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோங்க. இதில் இந்த மிர்சா வேற ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் யார் உட்காடுறாங்களோ அவங்க கூட தான் போய் உட்காருவேன்னு உட்காருவான். கொஞ்ச நேரத்தில் என்ன தோணுமோ தெரியல, பின்னாடி ட்ராவல் ஆகி வந்து இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். வந்து சும்மா நின்றா கூட பரவாயில்ல, பின்னாடி இருக்க டிஷ்யூஸு பில்லோஸ் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கீழே வீசுறது. அப்புறம் அவங்க ஃபேன்ஸ் வேறு வருவாங்க பின்னாடி, அவங்களுக்கெல்லாம் ஹாய் கட்டுறது, பாய் கட்டுறது, சிரிக்கிறதுன்னு இப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ்னால் வேறு யாரும் இல்லைங்க, பின்னாடி ட்ராவல் பண்ணி வராங்கல்ல காரில் பைக்லலாம், அவங்க தான். நாங்களும் நல்லா பாட்டு போட்டு காரில் நல்லா ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோமா. அதை பார்த்த மிர்சாக்கு என்ன தெரிஞ்சிச்சின்னு தெரியல, அவனும் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. போகிற வழி ஃபுல்லாக நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தோமா. அங்கங்கே என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் பற்றி ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் இங்கே சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னான், என் ஃப்ரெண்ட் அங்கே சாப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னான். இப்படியே ஒன்று ஒன்றா ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லவும் எங்களுக்கும் ரொம்ப ஆசையாயிருச்சு. நாங்களும் அங்கே கூப்பிட்டு போகிறீங்களா இங்கே கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்டோம். ஆனால் உங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போக முடியாது, ஒன்லி ரவுண்டு தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நாங்களும் அப்படி இப்படின்னு பேசி இன்னும் கொஞ்சம் தூரம் ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில் கோவலத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. கோவலம்னாலே ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஞாபகம் வருது தம்ரூட் அல்வா தாங்க. இங்கேயும் அந்த அல்வாலாம் கிடைக்கும், ஆனால் எங்களுக்கு என்னமோ அந்த கோவலத்தில் கிடைக்கிற அல்வா தாங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நாங்கள் நிறையா தடவை கோவலத்துக்கு போயிருக்கோம், ஆனால் தம்ரூட் அல்வா மட்டும் வாங்கி சாப்பிட்டது கிடையாது. ஒரு தடவை போயிருக்கும் போது ஒரு கடையில் மட்டும் இதை வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. நாங்களும் இல்லை வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி சொன்னோம். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாவது பண்ணி பாருங்கன்னு சாம்பிள் கொடுத்தாங்க. அதை ஃபஸ்ட் டைம் சாம்பிளை டேஸ்ட்டு பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் அதுக்கு ஃபேனாகவே ஆகிட்டோங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம ஃபேவரட் தம்ரூட் அல்வாவை வாங்காமல் போகலாமா? அதுதான் அங்கே ஒரு அட்டனன்ஸை போடுவோன்னு இறங்கிட்டோம். அங்கே போய் தம்ரூட் அல்வாவை வாங்கிட்டு அப்புறம் இந்த பெரிய பூந்தி அங்கே விற்கும், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வழக்கம் போல் சாம்பிள் கொஞ்சம் தந்தாங்க, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், அதையும் வாங்கி டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சரி, நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பீச்சுக்கு போகாமல் எப்படின்னு கேட்டு நமுத்து அங்கேயும் கூப்பிட்டு போயிட்டோங்க. அங்கே என்ட்ரான உடனேயே என்ட்ரன்ஸில் கடலை பொரி போட்ட மிக்சிங் தாங்க விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே போய் பட்டாணி பொரி போட்ட மிக்சிங்கும் கடலை பொரி போட்ட மிக்சிங்கும் ஒன்று வாங்கி ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தோமா. போகிற வழியில் இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல், இரும்பு பாத்திரங்கள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல இரும்பு கடாய், அது கூட இங்கே தாங்க வாங்கினோம். இந்த வாட்டி ஏதாவது ஒன்று வாங்குவோன்னு சொல்லி யோசித்தோம், ஆனால் எங்களுக்கு அவ்வளோவா பார்த்து வாங்க தெரியாது. மாமிக்கு தான் நல்லா பார்த்து வாங்க தெரியுமா, அவங்க இந்த வாட்டி வரல. சரி, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். அப்படியே பொடி நடையாக நடந்து போய் ஒரு மீன் கடை இருந்துச்சு. அங்கே நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ஒரு பிளேட்டும் ப்ரான் ஃப்ரை ஒரு பிளேட்டும் வாங்கி சாப்பிட்டோம். நெத்திலி ஃபிஷ் மேலே நல்லா பொடிலாம் தூவி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம போகிற இடத்துல சம்பவத்துக்கு அங்கே பஞ்சம். சம்பவம் பார்ட் 1 சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அந்த மீன் கடை பக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ வண்டி நிப்பாட்டி ரிவர்ஸ் எடுக்கும் போது ஒரு குழந்தை அடித்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல். அதுலேருந்து யாருமே அங்கே வண்டி நிப்பாட்டுறதில்ல. அது தெரியாமல் ஒருத்தர் அங்கே போய் வண்டியை நிப்பாட்டிட்டார் போல். அதுவும் எப்படி நிப்பாட்டியிருக்காரு, இப்போ அவர் வண்டியை வெளியே எடுக்கணும்னா அங்கே சேர் போட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம்ல, எல்லோரும் எந்திரிக்கணும், டேபிளெல்லாம் எடுத்தால் தான் அங்கேருந்து வெளியே வர முடியும் போல இருக்கு அவர். அதனால் அந்த மீன் கடைக்காரங்களுக்கும் அந்த கார்காரருக்கும் பெரிய சண்டையாயிருச்சு. இந்த சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இருந்த கேப்பில் தான் ப்ரான் ஃப்ரையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ப்ரான் ஃப்ரை அவ்வளோவா நல்லா தெரியல எங்களுக்கு. அங்கேருந்து திரும்பி வரும்போது ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே வர வழியில் ப்ரௌனி கண்ணில் மாட்டுச்சு. நம்ம வேற ப்ரௌனி லவ்வரு, சும்மா விடுவோமா, அதையும் பார்சல் வாங்கிட்டு கோவலத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. என்னடா பீச்சை காட்டவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாங்களே பீச்சுக்கு போகலங்க, ஏன்னா மிர்சாவுக்கு வேற ஆகாது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அங்கே காற்று வேற ரொம்ப அடிச்சிட்டு இருந்துச்சா, அதனால் மீன் கடையோடு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோங்க. வரும்போது கூட அவ்வளோ டிராஃபிக் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனால் ரிட்டர்ன் ஆகும்போது தான் செம்ம டிராஃபிக்கு. அதுவும் அந்த டோல்கேட் கிட்டலாம் ரொம்ப நேரம் நின்று தாங்க கிராஸ் பண்ணோம். அடுத்து என்ன, வீட்டுக்கா இல்லை சாப்பிட்டு போகலாமான்னு கேட்டாங்க. நாங்கள் செகண்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணி பாம் ஷோருக்கு போயிட்டோங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு மேலே ரெஸ்டாரண்ட்டில் போய் எங்கே உட்கார்றதுன்னு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக ஒரு டேபிளை சூஸ் பண்ணி போய் உட்காந்தோம். அங்கே வியூவும் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அங்கே ஓவர் கூலிங்காக இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வேறு டேபிள் மாறிட்டோம். என்ன ஆர்டர் பண்ணலான்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு இருக்க முக்கியமான வேலையில் ஒன்று மிர்சாக்கு சாப்பாடு விட்றது.
சரின்னு நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். போகிற அவசரத்தில் நான் ஆப்ரான் வர எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அதோட கச்சிஃபே ஆப்ரான் மாதிரி யூஸ் பண்ணியாச்சு. சரி சிந்தாமல் ஊட்டிடலான்னு பார்த்தா தட்டி தட்டி விடுறான். 2 வாய்க்கு மேலே வாங்கவே இல்லை. அங்கேருந்து மெனு கார்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸாக இருக்குது. எல்லாமே அரேபியன் டிஷ்ஷஸ்ஸு. என்ன வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அதை வாங்கி ட்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ என்னமோ, நல்லா இருக்குமான்னு தெரியலேன்ட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரின்னு ஃபஸ்ட்டு மட்டன் மந்தி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ரைஸ் போட்டு மேலே நல்லா 2 பீஸ் பெரிய பீஸாக வச்சு கொடுத்தாங்க. இது 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவு இருந்துச்சு. நாங்கள் போனது 4 பேர். அதனால நாங்கள் 4 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம். இதில் எங்கள் அண்ணன் வேறு, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவே தெரியாது. வீடியோக்காக நான் எடுத்து வைக்கிறேன், நான் அப்படியே ஸ்லோ மோவில் எடுத்து வைக்கிறேன், நீ அப்படியே கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மந்தி பிரியாணி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் இருக்க மட்டன்லாம் செம்ம சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா வெந்திருந்துச்சுங்க. அந்த வெயிட்டர் வேற சாப்பாடை கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிர்சாக்கு நேராக வச்சுட்டாரு. அவன் அதை க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு என்னடா இது புது டிஷ்ஷாக இருக்கேன்னு சொல்லி அவன் சாப்பாடை சாப்பிடவே மாட்டேன்ட்டான். எனக்கு இதுதான் வேணும்னு ஆட்டம் போட்டான். ஆனால் அதையும் சாப்பிடல. 1 வாய் 2 வாய் வாங்கிட்டு தள்ளிட்டான். ஏதாவது புதுசாக வாங்கி ட்ரை பண்ணலாம் நாங்கள் பேசிட்டு தாங்க இருந்தோம். அதுக்குள்ளே இவங்க ஏதோ ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு பேர் லெஹம் ஹம்மஸ் தான். அப்புறம் தாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதாங்க அந்த டிஷ்ஷு. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக இல்லைங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நடுவில் கொஞ்சம் மட்டன் கீமா மாதிரி ஏதோ வச்சுருந்தாங்க. சுற்றி இருக்குல்ல பேஸ்ட்டு, அது வந்து கொண்டக்கடலை அவிச்சு அரைச்ச பேஸ்ட்டான். இதுக்கு கூட குபூஸ் கொடுத்துருந்தாங்க. அதை தான் இதை தொட்டு சாப்பிட்ணுமா. அந்த ரைஸ் பத்தலைன்னு கொஞ்சம் பிளெயின் பிரியாணி வாங்கியிருந்தோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப காரமாகவும் இருந்துச்சுங்க. அதை பார்த்து மிர்சா வேணும்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். 1 வாய் வச்சோன்னே ரொம்ப உரைச்சிருச்சு போல், கத்திட்டான். லாஸ்ட்டாக ட்ரை ஃப்ரூட் ஃபலூடா தாங்க ஒன்று வாங்கினோம். அக்காவும் நானும் தான் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ணன் இவங்களும் அதை சாப்பிட மாட்டாங்க. மிர்சாவுக்கு அதில் இருக்க வேஃபரை மட்டும் எடுத்து கொடுத்தோங்க. ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கக்கூடாதுல்ல. அவன் வேஃபர் பிஸ்கெட் சாப்பிட்றத பார்த்து நாங்கள் கலாச்சிட்டு இருந்தோமா, அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. அவனும் அதை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான். இப்போ சம்பவம் நம்பர் 2 சொல்கிறேன் கேளுங்க. கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஃபலூடா 2 வாய் தாங்க வச்சோம். கை தவறி கீழே விழுந்து கிளாஸோடு நொறுங்கிருச்சுங்க. ஒரு நிமிஷம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் நடக்கிறது சகஜம்தான், அதனால ஒன்றும் இல்லை. வேறு ஃபலூடா எடுத்துகிட்டு வர சொல்லவா இல்லை வேறு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வர சொல்லவான்னு கேட்டாங்க. நாங்கள் எதுவும் அமௌண்ட் பே பண்ணணுமா நாங்கள் கேட்டோம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட நாங்களும் சாப்பிட்டதுக்கு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஓகேங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.